வணக்கம். சென்ற வகுப்பில் கொங்கு மண்டல சதகம், அதாவது கார்மேக கவிஞர் இயற்றிய ஒரு சிற்றிலக்கியமாகிய இந்த கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை பற்றி பார்த்தோம். சதகம் என்றால் 100 என்றும், கொங்கு மண்டல சதகம் என்பது கொங்கு மண்டலத்தை பற்றி சொல்கின்ற நூலாகவும் சிற்றிலக்கிய நூல்களில் மிகச்சிறந்த நூலாக இது அமைகிறது என்று பார்த்தோம். சென்ற வகுப்பில் பார்த்த அரசர்கள் யாரெல்லாம் பார்த்தோம் என்றால் முத்தரசர், கோசர், குமணன், அதைத் தொடர்ந்து அதியமான், ஓரி என்ற சில அரசர்களை பற்றி, அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் கொங்கு மண்டலம் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பில் பேகன், அசதி, சீயகங்கன், பவனந்தி ஆகியோரை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. பேகன் அனைவரும் அறிந்ததே கடையேழு வள்ளல்களில் ஒருவன். ஆம், கடையேழு வள்ளல்கள் எங்கு பார்க்கிறோம் என்றால் சங்ககால நூல்களில், குறிப்பாக சிறுபான்மாற்றுப்படையில் கடையேழு வள்ளல்களை பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகின்றன. பேகனுடைய நிலை நாம் அறிந்ததே. மயிலுக்கு போரை தந்தவன் என்று சிறிய வகுப்பில் படித்திருப்போம். அதாவது காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த பேகன் மயில் நடனமாடுவதை பார்த்து அவன் வியந்து நிற்கவில்லை. ஆகா, மயில் குளிரால் நடுங்குகிறதோ என்று எண்ணி தன்னுடைய பட்டு ஆடையை எடுத்து மயிலுக்கு தந்தவன். குளிர் நடுங்குகிறது என்று நினைத்து தன்னுடைய கருணை உள்ளத்தை வெளிப்படுத்தியவன் பேகன். அதனால்தான் அவன் வள்ளல் தன்மை மிக்கவனாகவும் கருணை உள்ளம் நிறைந்தவனாகவும் போற்றப்படுகிறான். அவன் ஆட்சி செய்த வையாபுரி என்ற பகுதி கொங்கு மண்டலமே. அதாவது இத்தகைய மன்னனாகிய கருணை மிகுந்தவனாகிய பேகன் ஆட்சி செய்த வையாபுரி பகுதியும் கொங்கு மண்டலமே. அதனால்தான் அவன் வையாபுரி பேகன் என்று அழைக்கப்படுகிறான். அடுத்ததாக அசதி என்ற மன்னன் ஐவேலி என்ற பகுதியை ஆட்சி செய்தவன். ஐவேலி என்று சொன்னவுடன் நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது என்றால் கொங்கு மண்டல பகுதியை தான். மிகப்பெரிய வள்ளலாக இருந்த இவன் தெய்வ புலவராக போற்றப்படும் அவையாரை அசதி கோவை பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த அசதி கோவையை பாடி தமிழுக்கு திறத்தையும் பலத்தையும் கொடுத்தவன். அசதி கோவையால் மகிழ்ந்து அவையாரையும் புகழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்த அரசன் என்று சொன்னால் அது அசதிதான். அப்பதகைய அசதி என்ற மன்னன் ஆட்சி செய்த ஐவேலி என்ற பகுதியும் கொங்கு மண்டலம் சார்ந்ததே என்று கொங்கு மண்டல சதகம் கூறுகிறது. அடுத்ததாக சீயகங்கன். கங்கர்கள் என்று சொன்னவுடனேயே நமக்கு ஞாபகம் வருவது என்னவென்றால் அரசர்கள் தான். மிகப்பெரிய அரசர்களாக இருந்த கங்கர்களின் நிலையில் வந்தவன் தான் சிற்றரசன் தான் சீயகங்கன். சீயகங்கன் அமரவர்ணன் என்றும் வீர அமரன் என்றும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறவர். மிகச்சிறந்த வள்ளலாகிய இவன் தமிழின் காப்பியங்களுக்கு இணையாக காப்பியங்களின் ஒப்பு தப்புகளை அறிந்து கொள்வதற்கு, விரிவாக சுருக்கியும் சொல்வதற்கு மிகச்சிறந்த இலக்கண நூலாக நாம் தொல்காப்பியத்தை மட்டுமே கையாண்டு கொண்டிருந்தோம். அந்த வகையில் தொல்காப்பியத்தை படித்து உணர்ந்து கொள்வது கடினமான நிலையாக இருந்த நிலையில் தொல்காப்பியத்திற்கு இணையாக ஒரு நூல் வேண்டும் என்று விரும்பினான். அந்த விருப்பத்தை பவனந்தி என முனிவரிடம் தெரிவிக்க, அவன் தெரிவித்தவுடன் பவனந்தி முனிவரை நன்னூல் என்ற நூலை இயற்றச் செய்து தமிழுக்கு வளம் சேர்த்தவர். 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சீயகங்கன் என்ற மன்னன் ஆட்சி செய்த பகுதியும் கொங்கு மண்டலமே. தொல்காப்பியத்திற்கு இணையான ஒரு நூலை ஆக்கி தந்தவன் சீயகங்கன். அவருடைய ஆதரவின் காரணமாகவே பவனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றினார் என்பது மிகவும் பெருமைக்குரிய செய்தியாக அறியப்படுகிறது. கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் கொங்கு மண்டலம் குறித்த செய்திகளுக்கு இந்த நூல் ஒரு சான்றாக அமைகிறது, அல்லது அந்த செய்திகளுக்கு இந்த நூல் எடுத்துக்காட்டாகவும் அந்த செய்திகளை நிரூபிக்கும் விதமாகவும் அமைகின்ற நிலையில் கொங்கு மண்டல சதகம் கார்மேக கவிஞர் இயற்றிய இந்த சிற்றிலக்கிய நூல் கொங்கு மண்டலத்தை பற்றிய செய்திகளை கூறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆவணமாகவும் காட்சியளிக்கிறது. அடுத்ததாக பவனந்தி. நாம் ஏற்கனவே பார்த்தோம், சீயகங்கன் என்ற மன்னனின் ஆசைக்கிணங்க மனமு வந்து பவனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றினார் என்று. ஆம், தொல்காப்பியத்திற்கு இணையாக ஒரு இலக்கண நூல் உருவாகியது என்ற நிலையில் தமிழ் இலக்கண நூல்கள் வரலாற்றில் நன்னூல் ஒரு படிக்கல்லாக அமைந்தது. நன்னூல் என்பது தொல்காப்பியத்திற்கு இணையாக பேசப்பட்ட போதிலும் தொல்காப்பியத்திற்குரிய எளிய முறையில் தொல்காப்பியம் சொல்கின்ற நூற்பாக்களையும் அதனுடைய விளக்கங்களையும் சுருக்கமாகவும் எளிமையாகவும் வகை தொகைகளையும் சொல்லுகின்ற ஒரு நூலாக நன்னூல் விளங்குகிறது. அந்த நூலை சீயகங்கன் என்ற மன்னனின் ஆதிக்குட்பட்டு ஆதரவின் காரணமாக பவனந்தி என்ற முனிவர் வடிவமைத்தார். அந்த நூலிற்காகவும் அத்தகைய நூலை தந்த பவனந்தி முனிவர் வாழ்ந்த பகுதியும், அதாவது ஆதிநாத தீர்த்தங்கர் குடிகொண்டுள்ள ஜலகாபுரம், சீனபுரம் என்று அன்றைய காலத்தில் அழைக்கப்பட்ட இன்றைய ஈரோடு மாவட்ட பகுதிகளும் கொங்கு மண்டலமே. இத்தகைய நிலையில் கொங்கு மண்டலம் என்பது மிகப்பெரிய அளவில் மிக முக்கியமாக கொங்கு மக்களின் வாழ்க்கை முறைகளையும் பண்பாடுகளையும் வரலாற்று ஆவணங்களையும்
ஒரு மிகப்பெரிய நூலாக இந்த கொங்கு மண்டலம் சதகம் அறியப்படுகிறது. சதகம் என்றவுடன் நாம் சொல்லுகின்ற நிலையில் 100 என்று சொல்லிக் கொள்கிறோம். அதே போல கொங்கு மண்டல சதகம் கட்டளைக்கலைத்துறைகளை கொண்ட 100 பாடல்களை கொண்டுள்ளது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். கொங்கு மண்டலம் சதகம் என்பது குறிப்பாக கொங்கு மாவட்ட பகுதிகளையும் அதில் ஏற்பட்டுள்ள மக்களுடைய வாழ்க்கை வரலாறு, தலங்கள், நாடுகள், ஊர்கள், வள்ளல்கள், மன்னர்கள் என்று வரலாற்று